வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மேக்ஸ் கிளாஸ், ஜிஎஸ் கிளாஸ், தமிழ் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிளாஸ் தான் நம்ம போயிருக்கு. இந்த மேக்ஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் எல்சிஎம்ல வந்து நம்ம கிளாஸ் பார்த்தோம்னா பேசிக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டைப் 1 வந்து ஹெச்எஃப் எல்சிஎம் பேசிக்ஸ் பார்த்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதனுடைய அது சம்மந்தப்பட்ட சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறமா ஹோம்ஒர்க் சம் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப் 2 இருக்கு இல்லைங்களா? டைப் 2 பார்த்தீங்கன்னா ஏ மல்டிபிள் பி ஈக்குவல் டு ஹெச்எஃப் இன்டு எல்சிஎம். இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்த்தோம். ஒரு 3 சம் பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் பார்த்துட்டு இப்போ ஹோம்ஒர்க் சம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த ஹோம்ஒர்க் சம் தான் இப்போ இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். இஃப் ஏ பி சி A, B and C are three numbers such that the LCM of A and B is B and the LCM of B and C is C, then the LCM of A, B, and C is ன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பி சி ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 3 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். சரிங்களா? எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏபிக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்புறமா எல்சிஎம் வந்து எதுக்கு எடுக்கிறோம்னா பிசிக்கு எடுக்கிறோம். சரிங்களா? அப்படி எல்சிஎம் எடுக்கும் போது நமக்கு வந்து எல்சிஎம் என்ன கிடைக்குதுன்னா பி கிடைக்குதான். ஏக்கு பிக்கு எல்சிஎம் எடுத்தா பி கிடைக்குதான். அதே மாதிரி பிக்கு சிக்கு எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி கிடைக்குதான். சரியா? அப்போ நானே அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஏபிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஏக்கு வந்து ஒரு 2 கொடுக்குறேன், பிக்கு வந்து ஒரு 4 கொடுக்குறேன். இது ஏ, இது பி. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா எனக்கு 4 கிடைக்கணும். அதாவது பி தான் கிடைக்கணும் இல்லையா? அப்போ 2 இங்க திருப்பி 2 எடுத்தா 1 2 திருப்பி வந்து 1 1. அப்போ எல்சிஎம் எடுத்தா எனக்கு 4 கிடைக்குது. அப்போ இது எதை குறிக்குதுன்னா பிஏ குறிக்குது. சரியா? அதே மாதிரி பிசிக்கு நான் வேல்யூ எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க இங்க 4 நாமளே பி வந்து 4 எடுத்திருக்கோமா, சி வந்து நான் 18 எடுக்கிறேன். சரியா? அப்போ 18 எடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்க 2 பண்ணா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இங்க 4 கிடைக்கும். இங்க 2 பண்ணா 2 1 2 கிடைக்கும். இங்க 2 பண்ணீங்களா 1 1 கிடைக்கும். சரியா? இப்போ சி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா பண்ணா 2 × 2 × 2 வந்து 8 கிடைக்கும். அப்போ சி உடைய வேல்யூ 8. சரியா? அப்போ ஏபிசி மூணுமே பண்ணா நமக்கு என்னன்னு கேட்கறாங்க. அப்போ ஏ உடைய வேல்யூ 2, பி உடைய வேல்யூ 4, சி உடைய வேல்யூ 8. அப்போ இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஃபைனலா 2 பண்ணா 1, இங்க 2 4, திருப்பி 2 பண்ணா 1 1 2 கிடைக்கும். திருப்பி 2 பண்ணா இங்க 1 1 1 கிடைக்கும். ஃபைனலா 8. அப்போ 8ன்றது எதை குறிக்குது? சிஏ குறிக்குது. 8ன்றது எதை குறிக்குது? சிஏ குறிக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து சி தான். அப்போ சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ வந்து நம்ம 2 எடுத்துட்டோம், பி வந்து 4 எடுத்துட்டோம், சி வந்து 18 எடுத்துட்டோம். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து சி தான். சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த சம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். The HCF of 32403600 and the third number is 36 and their LCM is 2 × 4 multiple 3 × 5 multiple 5 square multiple 7 square. The third number ன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த A மல்டிபிள் பி மல்டிபிள் சி ஈக்குவல் டு HCF இன்ட்டு எல்சிமா இது பேஸ் பண்ணி தானே இருக்கு. ஆனால் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேர்ட் நம்பர் இல்லை கேட்குறாங்க, சி நம்பர் கேட்குறாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3240. சரிங்களா? பி வந்து பார்த்தீங்கன்னா 3600. சரிங்களா? 3600. நெக்ஸ்ட் வந்து HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 36 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 2 × 4 கொடுத்துருக்காங்க. இங்க 3 × 5 கொடுத்துருக்காங்க. இங்க 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இங்க 7 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தேவையில்லை. சரியா? இந்த ரெண்டு வேல்யூ தேவையில்லை. இந்த ரெண்டு வேல்யூ வச்சே நம்ம வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இப்போ 36 எப்படி பிரிக்கலாம்? 36 எப்படி பிரிக்கலாம்? 6 × 6 பிரிக்கலாமா? 6 × 6 எப்படி பிரிக்கலாம்? 3 × 2 × 3 × 2. அப்போ இது எழுதும் போது எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர் எழுதலாமா? நெக்ஸ்ட் நமக்கு இந்த எல்சிமா பாருங்க, இது வந்து என்னதுன்னா HCF. சரியா? இது HCF. இப்போ எல்சிமா பாருங்க, எல்சிமா எவ்வளோ இருக்கு? 2 × 4 × 3 × 5 × 5 ஸ்கொயர் × 7 ஸ்கொயர். சரியா? இப்போ இதுல காமனா என்ன இருக்கு பாருங்க. இப்போ இது ரெண்டுமே காமனானா தானே அந்த இன்னொரு நம்பர் இருக்கும். அப்படின்னும் போது இன்னொரு நம்பர் காமனா இதுல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க 2 × 4 இருக்கு. அப்போ 2 காமனா இருக்கா? அப்போ 2 ஸ்கொயர். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன காமனா இருக்கு? இங்க 3 இருக்கா? 3 × 5 இருக்கு. அடுத்ததா பாருங்க, இங்க மேல யாருமே இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 ஸ்கொயர் மட்டும் இருக்கு. ஆமாவா இல்லையா? 7 ஸ்கொயர் மட்டும் இருக்கு. இங்க 5 ஸ்கொயர் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இப்போ 7 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த 366 இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய 100ஆல இது டிவிஷன் ஆயிரும். சரிங்களா? 5 ஸ்கொயர் இங்க வந்து என்ன ஆயிரும்னா இங்க இருக்கிற வேல்யூவால ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிவிஷன் ஆகி இங்க வந்து என்ன வரும்னா ஆன்சர் 4 வரும். சரியா? அதனால 5 ஸ்கொயர் எடுத்துக்கல. ரிமைனிங் வந்து 7 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். சரியா? 7 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 2 ஸ்கொயர் 3 × 5 7 ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? இந்த 5 ஸ்கொயர் வந்து அங்க இருக்கக்கூடிய 00 இதாயிடும். சரியா? ஆக்ட் ஆயிட்டு 25 இருக்கும், அது வந்து 4 ஆயிடும். சரியா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆன்சர். சரியா? இது வந்து சிம்பிள் மெத்தட் இதுதான். சரிங்களா? இந்த மாதிரி சம் வந்தா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். The three numbers are in the ratio 1:2:3 and their HCF is 12. The numbers are ன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு 3 நம்பர் இருக்கு. அந்த 3 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? A × B ×
சி இன்ட்டு HCF இன்ட்டு LCM சரிங்களா. இந்த இடத்துல இதுதான் ஃபார்மேட்டு. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, 3 நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. LCM கொடுக்கல இந்த கொஸ்டின்ல, HCF வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ LCM கொடுக்கலன்னா இந்த HCF நம்ம எடுத்து ஒமிட் பண்ணிடலாமா, சரி விட்டுடலாமா, இதை விட்டுடலாம் வேணாம். அப்போ இது HCF பண்ணுறது எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல AH மல்டிபிள் BH மல்டிபிள் CH இருக்கும் ஓகேவா. AH மல்டிபிள் BH மல்டிபிள் CH இருக்கும். இங்க என்ன H இருக்கோ அதுதான் இங்க உள்ள வரும் சரிங்களா. அப்படி வரும்போது A வந்து என்ன ரேஷியோல இருக்கு, 1 இருக்கு. H வந்து என்னவா இருக்கு, 12 இருக்கு. அப்போ 1 × 12 வந்து 12 தான். B கிட்ட H போடும்போது B வந்து 2 இருக்கு. அப்போ 2 × 12 24 சரியா. அப்போ C என்னவா இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3 × 12 என்ன வரும் நம்மளுக்கு 36 வரும். அப்போ ஆன்சர் வந்து 12 × 24 × 36. இல்லைன்னா நீங்க இந்த ஆப்ஷன் வச்சு கூட போடலாம். இப்போ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, மூணாவது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, நாலாவது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஒவ்வொரு ஆப்ஷனை ட்ரை பண்ணா நம்மளுக்கு HCF என்ன கிடைக்கணும், 12 கிடைக்கணும். கண்டிப்பா இதுக்கு வந்து 12 கிடைக்காது. HCF எடுத்தீங்கன்னா இது கண்டிப்பா 12 கிடைக்காது. இதனோட ஆன்சர் என்னவா இருக்கும், HCF எடுத்தா 4 தான் இருக்கும். இதனோட ஆன்சர் என்னவா இருக்கும், 5 தான் இருக்கும். இதனோட ஆன்சர் என்னவா இருக்கும், 10 தான் இருக்கும். கண்டிப்பா இதனோட ஆன்சர் மட்டும் தான் 12 இருக்கும் சரிங்களா. அப்போ இதுதான் ஆன்சர் சரியா. இப்படி கூட போடலாம் கெஸ் பண்ணி சரியா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, the ratio of the two number is 3:4, the HCF is 4, that LCM is ன்னு கேக்குறாங்க சரியா. ரொம்ப ரொம்ப ஈஸி, முன்ன மாதிரி தான். ஃபார்முலா எடுத்துக்கிறீங்க, A × B × HCF × LCM எடுத்துக்கிறீங்க. A வந்து என்ன ரேஷியோல இருக்கு, 3x என்ற ரேஷியோல. B வந்து என்ன ரேஷியோல இருக்கு, 4x என்ற ரேஷியோல. H என்னவா சொன்னா இங்க என்ன வேல்யூ போடுறோமோ அதான் H, அப்போ x சரிங்களா. ஆனா இந்த இடத்துல HCF என்ன சொல்லிட்டாங்க, 4ன்னு சொல்லிட்டாங்க சரியா. இந்த இடத்துல HCF வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 4 இங்க வரும், இங்கே வரும், இங்கே வரும் சரியா. இப்ப என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல, LCM தான் கேட்கறாங்க சரியா. அப்ப இது போட்டுடலாமா ஈஸியா. அப்ப எப்படி போடலாம், அப்ப இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும்னா 3 × 4 மல்டிபிள் 4 × 4 = 4 × L சரியா. அப்படி வரணும் சரியா. இங்க 4 இருக்கு இல்லையா, அந்த 4 தான் இங்க x கிட்டயும் சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இது அடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் அப்புறமா போயிருமா. அப்ப இது ஃபுல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வரும், 48 வருமா சரியா. 48 நம்மளுடைய ஆன்சர் சரியா. அப்போ இதோட ஆன்சர் வந்து 48 சரியா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. சரி வாங்க அடுத்த சம் பாருங்க. The ratio of the two numbers is 13:15 and their LCM is 3970. the numbers are ன்னு கேக்குறாங்க சரியா. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்க, நம்ம ஃபார்முலா என்னது, A × B × HCF × LCM அதுதான் ஃபார்முலா. ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, அந்த நம்பர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. AB 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 இதுதான் ஆப்ஷனு. அப்போ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ரேஷியோ தெரியும். அப்போ A என்ற ரேஷியோ x:13x, B யோட ரேஷியோ வந்து 15x. HCF எப்பயுமே என்னன்னு சொன்னேன், எக்ஸா எடுக்கணும் சரியா, எக்ஸா எடுக்கணும். LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 39780 கொடுத்துருக்காங்க சரியா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே சரி பாருங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த x கேன்சல் ஆயிரும். அப்போ 13 × 15 சரியா. 13 × 13x × 15 = 39780 சரியா. அப்போ இதை வந்து டிவிஷன் பண்ணணும் சரி. இப்போ இந்த 13 டேபிள் இதை டிவிஷன் பண்ணலாமா. 13 டேபிள் டிவிஷன் பண்ணா 3 வரும், 0 வரும், 6 வரும், 0 வரும் சரியா. இப்போ இது 15 டேபிள் டிவிஷன் பண்ணா என்ன வரும், இந்த இடத்துல வந்து 2 வருமா, 204 வரும் சரிங்களா. 204. அப்போ x = என்னது, x = 204. அப்போ x = 204னா 13 × 204 மல்டிபிள் பண்ணுங்க. அடுத்தது 15 × 204 மல்டிபிள் பண்ணுங்க சரியா. நம்மளோட ஆன்சர் வந்துடும். அப்போ பண்ணலாமா. இப்போ பாருங்க ஆப்ஷன் ஈஸியா போடலாம் பாருங்க. இந்த 3 4 எங்க மீட் ஆகும், 3 4 எங்க மீட் ஆகும், 2ல மீட் ஆகும். இந்த 5 4 எங்க மீட் ஆகும்னா 0ல மீட் ஆகும் ஆமாவா. அதாவது 3 நாள் 12, 5 நாள் 20. அப்போ 2 நாள் 2 0 எங்க முடியுது பாருங்க, 2 0 எங்க முடியுது பாருங்க. இங்க 2 0 முடியுதா ஃபைனலா, 2 0 இல்ல, இங்க 2 0 இல்ல, இங்க 2 0 இல்ல, ஆனா இங்க 2 0 முடியுது. அப்போ இதுதான் ஆன்சர் சரியா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 26523060 இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா. இன்னொரு வாட்டி என்ன சொல்றேன் பாருங்க, ஃபார்முலா எழுதிக்கிறீங்க, அந்த ரேஷியோ இங்க சப்ஸ்டிட் பண்றீங்க. அந்த ரேஷியோனாலே இங்கே எக்ஸ் போடணும், இங்கே எக்ஸ் போடணும், இங்கே HCF பண்றது எக்ஸா எடுத்துக்கணும். LCMன்ற வேல்யூவை வந்து 39780 போட்டுக்கிறீங்க. எக்ஸ் கேன்சல் பண்றீங்க. 13ஆல ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்றீங்க. அப்புறம் 15ஆல அடிச்சா 204 கிடைக்குது. 204 13 × 204 15 × 204 போகும்போது இந்த 3 நாள் எங்க மீட் ஆகும்னா 2ல மீட் ஆகும். இந்த 5 நாள் எங்க மீட் ஆகும்னா 0 மீட் ஆகும். அப்ப 2 0 எங்க லாஸ்ட்ல முடியுது பாருங்க, இங்க 2 இங்க 0. அப்ப தான் ஆன்சர் சரியா. இதான் யூனிட் டிஜிட் மெத்தட்னு சொல்லுவாங்க சரியா. எல்லாத்தையும் பெருக்கி பார்க்கலாம், நமக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி சிம்பிளா போட்டு போயிட்டே இருக்கணும் சரியா. சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, 3 numbers in the ratio 3:4:5 and their LCM is 2400. their HCF ன்னு கேக்குறாங்க சரியா. போட்டுடலாமா ஈஸியா, அதே மாதிரி தான் சரியா. எப்படி போடலாம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாகவே போடலாம் பாருங்க. 3 × 4 × 5 இது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க சரியா. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு 240க்கு பேலன்ஸ் பண்ணுங்க சரியா. 240க்கு பேலன்ஸ் பண்ணால் இந்த 3 4 12 12ஆல் இது அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 200 கிடைக்கும்.
5 இது அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் 40 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 40. இந்த 40 எடுத்துட்டு போயிட்டு 3 × 40 போடுங்க. என்ன கேட்குறாங்க HCF தானே கேட்குறாங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து டேரெக்டாகவே போட்டுடலாம் 40ன்னு போட்டுடலாம். சரியா ஒன்றும் தேவையில்ல. இந்த வேல்யூ கேட்டிங்கன்னா அந்த 3 நம்பர் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸுடைய வேல்யூ 40 இருக்குல்ல இதை எடுத்துட்டு போய் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு 120 கிடைக்கும், அப்புறம் 160 கிடைக்கும், அப்புறம் 200 கிடைக்கும். சரியா இப்போ இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரியா இந்த 40 வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அப்போ 120 160 200 இது எல்லாமே காமனாக எந்த டேபிள் அடிஷன் ஆகும்னா 40 டேபிள் அடிஷன் ஆகும். 3 டைமு 4 டைமு 5 டைமு. சரியா இதுதான் HCF. திருப்பி இதை பண்ணக்கூடாது, இதை பண்ண அது LCM. இப்படி இதோட ஸ்டாப் பண்ணிட்டா தான் HCF. அப்போ இதோட ஆன்சர் வந்து 40. சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. The LCM and the ratio of the four numbers are 360 and the 2:3:5:7 respectively. The difference between the greatest and the least number is கேட்குறாங்க. சரி போட்டுடலாமா? என்ன கேட்குறாங்க? The LCM and the ratio of the four number is கேட்குறாங்க. சரியா LCM சொல்லிட்டாங்க. 4 நம்பர் ரேஷியோ சேம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா என்ன சொல்றாங்க இப்போ 2 × 3 × 5 × 7 ஓகேவா 2 × 3 × 5 × 7 ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க வெளியே 360 ஓகேவா இது வச்சுக்கோங்க. சரியா இப்போ இதை அடிங்க. இதை அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்களான்னா அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து எதுன்னா 7x தான் கிரேட்டஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பர் வந்து 2x. அப்போ 7xல 2x வச்சுன்னா 5x. அப்போ ஆன்சர் அந்த எக்ஸை கண்டுபிடிச்சி இது ஆன்சரை 5x சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளோட ஆன்சர். சரியா ஏன்னா கிரேட்டஸ்ட் வேல்யூக்கும் லீஸ்ட் வேல்யூக்குள்ள டிஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ 7 பெரிய வேல்யூ 2 சின்ன வேல்யூ. அப்போ 7ல் 2 போச்சுன்னா 5. அப்போ இந்த எக்ஸ் எடுத்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் அவ்வளோதான். சரி போட்டுடலாமா? இப்போ 2 3 6 சரிங்களா. இப்போ இதை அடிக்கலாமா? இப்போ இது 3வது டேபிள் இங்கே அடிச்சா என்ன வரும் நம்மளுக்கு 2 1 0 வருமா? 7வது டேபிள் அடிச்சா இங்கே என்ன வரும் 30 வருமா? இப்போ 6வது டேபிள் அடிச்சா என்ன வரும் 6 வருமா? 6 2 அடிச்சா இங்கே என்ன வரும் 3 வருமா? அப்போ 3 × 3 எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன ஒரு ஆன்சரு 5 × 3. 5 × 3 வந்து என்ன வரும் 15 வரும். அப்போ ஆன்சர் வந்து 15. சரியா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்தா இப்படி தான் போடணும். சரியா எக்ஸ் எடுத்துட்டு வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு. சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க. The HCF and LCM of the two numbers are the 12 and the 336 respectively. If the one of the number is 84, the other கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல ரொம்ப ஈஸி தான். HCF சொல்லிட்டாங்க LCM சொல்லிட்டாங்க. உடனே ஃபார்முலா எழுதிக்கோங்க A × B HCF × LCM. ஓகேவா இப்போ என்ன கேக்குறாங்க HCF எவ்வளோ? அந்த HCF வந்து எவ்வளோ 12. LCM எவ்வளோ 336. ஒரு நம்பர் எவ்வளோ 84. அப்போ பி தான் கேட்குறாங்க. சரியா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 12 84 அடிச்சா 7 7 இது அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 ஒரு 6னா 48. சரியா அப்போ ஆன்சர் வந்து 48. அப்போ இன்னொரு நம்பர் எதுனா 48. சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பாருங்க. If the product of the two numbers is 3 to 4 and their HCF is 3 then the LCM will be கேட்குறாங்க. இந்த ப்ராடக்ட் என்னன்னா பெருக்கல் அர்த்தம். 2 நம்பருடைய பெருக்கல் அதாவது A × B தான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்னு சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் 3 to 4 சரியா அண்ட் தேர் HCF எவ்வளோ சொல்றாங்க HCF எவ்வளோ 3. அப்போ LCM என்னன்னு கேட்குறாங்க. சரியா LCM என்னன்னு கேட்குறாங்க இதுதான். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் என்ன A × B HCF × LCM. A × B ஃபுல் ஃபார்ம் எவ்வளோ 3 to 4. ஓகேவா இது ஃபுல் வேல்யூ வந்து 3 to 4. HCF எவ்வளோ 3 LCM கேட்குறாங்க. அப்போ இது அடிச்சா நம்மளோட ஆன்சர் வந்துருமா? சரியா இது அடிச்சா நம்மளோட ஆன்சர். அப்போ இங்க 1 டைம் இங்க 0 டைம் இங்க 8 டைம். சரிங்களா அப்போ 108 தான் இதோட ஆன்சர். அப்போ LCM வந்து 108. சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி வேணா பாத்துக்கோங்க வேகமா போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணி இப்படி கிராஸ் பண்ண அடிச்சா 108 அவ்வளவுதான் ஆன்சர். சரியா எடுத்து பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. If HCF of P and Q is X and the Q equal to XY then the LCM of the P and Q ன்னு கேக்குறாங்க. சரியா இப்போ 2 நம்பர் இருக்குல்ல AB அதுக்கு பதிலாக ஏன்றது பியாவும் பின்றது கியூவா எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வேணா எழுதிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா A × B = HCF × LCM தான் ஃபார்முலா. இஃப் த HCF of P and Q is X அப்போ 2 எண்கள் இது வந்து A1 P எடுத்துக்கிறேன் B வந்து Q எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் HCF எடுத்தா நம்மளுக்கு X கிடைக்குதான். அதே மாதிரி Q உடைய வேல்யூ XYன்னு சொல்றாங்க. அப்போ Q உடைய வேல்யூ வந்து என்ன சொல்றாங்க Q உடைய வேல்யூ வந்து XYன்னு சொல்றாங்க. சரியா அப்போ X. சரியா அப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல இந்த LCM ஆஃப் த P and Q. அப்போ LCM கேட்குறாங்க கொஸ்டின்ல LCM கேட்குறாங்க. அப்போ இந்த இந்த X கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து PY = L. அப்போ PY எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் Dல இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க கூட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இந்த சமு புரியலன்னா இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா PQக்கு நீங்களே வேல்யூ கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்கலாம் ஒரு வேல்யூ நீங்களே கொடுங்க. எப்படி கொடுக்கலாம்னா சரி வேணா ஃப்ரெண்ட்ஸ் இதுவே போதும். சரியா
குழப்பிக்க வேணாம். சரி நெக்ஸ்ட் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. சரிங்களா? நீங்க கண்டிப்பா ஒலிம்பியஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கோ ரயில்வே எக்ஸாமுக்கோ இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ யாராவது படிச்சிருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய லைக்கும் கமெண்ட்ஸும் நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு வந்து எங்களை ஊக்கப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு வீடியோஸ் அதிகமா போடுறதுக்காக உந்துதலா இருக்கும். சரிங்களா? சரி, இதோட நம்ம இந்த வீடியோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.